வணக்கம். 2025ஆம் ஆண்டு தலைமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களை உற்சாகப்படுத்தி சிறந்த பெறுபேறுகள் பெற வைக்கும் நோக்கத்தோடு நான் இவ்வரிடத்துக்கு பாடசாலைகளுக்கு என தயாரிக்கப்பட்ட 5 முன்னோடி எதிர்பார்ப்பு பரீட்சை தாள்கள் பாடசாலைகளுக்கும் வழங்கி தனிப்பட்ட மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தனிப்பட்டவர்களுக்கும் வழங்கியிருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது பாடசாலைகளுக்கு அதற்குரிய கட்டணத்தோடு தபால் கட்டணம் இல்லாது தனிப்பட்டவர்களுக்கு தபால் கட்டணமும் அறவிட்டு அந்த பரீட்சைத்தாள்களை அனுப்பி என்னிடம் சூம்போப்பில் கற்கின்ற சொற்ப மாணவர்களுக்கும் அந்த பரீட்சைத்தாள்களை செய்வித்து ஓரளவு திருப்தி அடைந்த நிலையிலே இந்த காணொலியை நான் அதாவது பரீட்சை செய்த அந்த மாணவர்களுடைய திறமை வழிகாட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எல்லா குழந்தைகளும் நன்மையடையணும் என்பதுதான் ஒரு ஆசிரியரின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு சில குறித்த பிள்ளைகளை மட்டும் கற்பிக்கிறது என்ற நோக்கம் இல்லாமல் எல்லாரும் பயன்பெறணும். அந்த வகையில் நான் இந்த சூம்போப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். பல பேர் வருவார்கள். நான் திறந்த மனத்தோடு சொல்கிறேன், நான் கொஞ்சம் மிகவும் கண்டிப்பானவன். வகுப்புக்கு ஒழுக்கம் இல்லை என்றால் அவர்களை ரிமூவ் பண்ணுவது ஓரளவு கண்டிப்பு என்பது இது சூம்போப்பு ஆன்லைன் வகுப்பு என்றபடியால் நேரடியாக கண்டிக்க முடியாவிட்டாலும் அவர்களை வார்த்தைகளால் சாடி சில வழி அவர்களிடம் மனம் நோகக்கூடும் என்றாலும் நான் மனம் நோவதில்லை. காரணம் என்றால் நான் கற்பிக்கிறது தான் இந்த தொழில். அப்போ அதில் ஒரு கண்டிப்பும் ஒரு கடினத்தன்மையும் அதாவது இலகிய தன்மை ஓரளவு இருந்தாலும் கடினத்தன்மை பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு தான் இந்த கடமையில் தொழிலில் ஈடுபடுகின்றேன். அப்போ நான் அந்த இடத்துல அவர்களை கண்டிப்பதாலேயோ அவர்கள் மனவேதனை அடைந்திருந்தால் அதற்காக நான் வருந்துவதில்லை. காரணம் என்றால் நான் நல்லதான் செய்கிறேன் என்பது என்னுடைய வெளிப்படையான கருத்து. அந்த வகையில் பல பிள்ளைகள் இந்த வகுப்பில் செய்கிற புதிதாக கடைசி காலங்களில் 3 மாதம் 2 மாதம் 4 மாதத்துக்குள்ளே இணைய கேட்கின்ற போது நான் இணைப்பது இல்லை. தொடர்ச்சியாக 6 மாதத்துக்கு மேலேயாவது கற்கிற பிள்ளைகள்லாம் இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் சில வேளையிலே இந்த குறுகிய காலத்துக்கு வருகிற பிள்ளைகளை திறமையான பிள்ளைகள் இருந்துவிட்டால் அவர்களுடைய திறமையை இன்னும் கொஞ்சம் வளர்ப்பதற்கு நான் சந்தர்ப்பம் வழங்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்ய முற்படுகின்றேன். அதாவது இன்னும் 2 மாதங்கள்லாம் பரீட்சைக்கு இருக்கின்றன. இந்த 2 மாத காலத்துக்கு படிக்க விரும்புகின்ற பிள்ளைகள் மாத கட்டணமாக 1000 செலுத்த வேண்டும், 2000. அது மட்டுமல்லாக அந்த 5 பரீட்சைத்தாள்களுக்கான கட்டணம், அந்த பரீட்சைத்தாள்களுக்கான 150, அதுக்கு தபால் கட்டணம் 150, 300 ரூபா. அப்போ மொத்தம் 2300 ரூபாவை செலுத்தி இந்த வகுப்பில் இணைத்து கொள்ள இருக்கின்றன. அதுக்கும் இந்த 1 வார காலத்துக்கு வட்டம். தொடர்ச்சியாக அப்படி இணைத்து அர்த்தமில்லை. அப்போ இந்த காணொலியை யாராவது பார்த்தால் புதுசாக செய்கிற பிராயத்தனமாக இருக்கின்ற முயற்சி உள்ள பிள்ளைகளுக்கு தயவுசெய்து இனி ஆனாமன் நான் படிப்பிக்க முடியாது, அதை புரிந்து கொண்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. முயற்சி உள்ள பிள்ளைக்கு அதை வழங்குறது உங்களுக்கும் ஒரு புண்ணியமாக போகும். ஏனென்றால் நாங்கள் ஒரு பிள்ளையின் எதிர்காலத்துக்கு எங்களால் அளிக்கக்கூடிய ஒரு சிறு பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டோம். இந்த காணொலியிலே இன்றைய வகுப்பிலே நேற்று நடத்தப்பட்ட பரீட்சையில், அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு வேளையில் இந்த பரீட்சைகளை நான் நடத்துகிறேன். இந்த பரீட்சையில் அதாவது குறுகிய எண்ணிக்கை மாணவர்கள் பங்கு பற்றினாலும், அதாவது 32 மாணவர்கள் இருக்கிறார்கள். பரீட்சையில் பங்கு பெற்றுபவர்கள் 23, 22க்குள்ளே தான் இருக்கும். மிகுதி மாணவர்கள் அந்த பரீட்சை நேரத்தில் பெறமாட்டார்கள். அது அவர்களுடைய நாகரிகம். ஆனால் அந்த 22 மாணவர்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள் நல்ல புள்ளிகளை பெறுகிறார்கள். அதிலும் விசேடமாக 6 மாணவர்கள் 80 புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள். இது பெற்றோரும் அந்த பிள்ளைகளும் என்னுடைய முயற்சியால் தான் அந்த பிள்ளைகள் அந்த மாதிரியான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கின்ற இந்த பரீட்சைத்தாளை அனுப்பினோடனே பெற்றோர் அப்படி எதுக்கு பிள்ளை பேப்பரை கொடுக்குறதில்லை ஆன்சர் ஷீட்டோடு அதை மறைவாக வைத்திருந்து
அந்தந்த வெள்ளிக்கிழமைகளில் மாலையில் அந்த பிள்ளையை கொடுத்து செய்விக்கின்றது. நான் அந்த பிள்ளை செய்கிறத முழு நேரமும் கண்காணிக்கிறது. கண்காணித்த பிறகு உடனே பெற்றோர் அந்த அவர்களுக்குரிய ஆன்சரித்த மறைவாக வைத்திருந்து அதோட விடைகளை வழங்கி அதுக்கு புள்ளிகள் வழங்கி எனக்கு அனுப்புவது. என்னுடைய நேரடி வகுப்பு இல்லை. அதாவது இது ஆன்லைனில் நடத்தப்படுகிறது. ஆனால் அதை நல்ல முறையிலே பயன்படுத்துறது பெற்றோர்களையும் மாணவர்களையும் தங்கி இருக்கின்றது. அவர்கள் அந்த வகையிலே ஒத்துழைப்பு வழங்குகிறபடியால் அது பயனுள்ளதாக இருக்கின்றது. அப்படி இல்லாமல் பரிச்சத்தாலே ஒரே அடியாக கொடுத்து பாருங்கோ, அதில் ஒரு பிரியோசனம் இல்லை. குப்பைக்கோ குப்பை. அந்த வகையிலே இந்த வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் தொடர்ந்து மாணவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் பேசுவது வழக்கம். ஆயினும் இதில் நீண்ட நேரம் கதைக்கின்றபடியால் இங்கே காணொலியில் மிகுதி 2 பக்கங்களுக்கு மொஹசன் என்கின்ற மாணவனும் சரூன் என்கின்ற மாணவனும் விடையளிப்பதை காணொலிகளாக வழங்குகிறேன். தொடர்ந்து அடுத்த வகுப்புகளையும் மற்ற மாணவர்களும் வழங்குகின்ற காணொலிகளாக வழங்குவேன். இந்த 2 பிள்ளைகளும் வழங்கினது உண்மையிலேயே நான் மனந்திருந்து சொல்கிறேன், ஆசிரியனாகிய என்னை விட மிக தெளிவாகவும் திறமையாகவும் அவர்கள் விடையளித்திருக்கிறார்கள். நான் அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிற பாங்கு ஓரளவு கடின போக்காகத்தான் இருக்கும். அவர்கள் என்றால் கீழே இறங்கி தங்கட மட்டத்திலே அதை விளக்கம் தருவது மிக உன்னதமாக இருக்கின்றது. நான் அளித்த விளக்கங்கள் காணொலிகளும் அவ்வப்போது, ஏனென்றால் அதை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்றதால் அவ்வப்போது ஒரு அடியாக நான் அதை போடுவதில்லை. காரணம் என்றால் ஒரு அடியாக போட்டால் அதை பயனில்லை. அதுக்குரிய இடைவேளை விட்டுத்தான் வழங்க வேண்டும். அப்போ இந்த மாணவர்கள் வழங்கியதை வழங்கி அதையும் உங்களுக்கு காணொலிகளை வழங்குவேன். நீங்கள் பார்த்து பயனடையுங்கள். நன்று. நான் இப்பொழுது மாணவர்களின் காணொலிகளை உங்களுக்கு காண்பிக்க முற்படுகின்றேன். நன்று. 10வது வினாவுக்கு சரூன் எனும் மாணவர் விடை காணும் விளக்கங்கள் வழங்குங்கோ. சொல்லுங்கப்பன். ஓம் சார், 10வது கேள்வி. ABC எனும் 3 கூடைகளில் மாம்பழங்கள் கொய்யாப்பழங்கள் கலந்து உள்ளன. ஏக்கு கூடையில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையிலும் ஒரு கொய்யாப்பழம் அதிகமாகவும், பிக்கு கூடையில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையிலும் 2 கொய்யாப்பழங்கள் அதிகமாகவும், சி குடையில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையிலும் 3 கொய்யாப்பழங்கள் அதிகமாகவும் உள்ளனவாயின் அவற்றில் மாம்பழங்களும் கொய்யாப்பழங்களுமாக 96 பழங்கள் இருக்கக்கூடிய கூடை எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல ஏபிசி என்ற 3 கூடை இருக்காங்க. இதுல முதலாவது சொல்லியிருக்காங்க, முதலாவது ஏ என்ற கூடையில இருக்கிற மாம்பழத்திலேயும் ஒரு கொய்யாப்பழம் கூடியா காணப்படுதாம். அடுத்த தடவை சொல்லியிருக்காங்க பில மாம்பழத்தின் எண்ணிக்கையிலும் 2 கொய்யாப்பழமும் கூடியதாக காணப்படுது. அடுத்தது சில இருக்க மாம்பழங்கள்லயும் 3 கொய்யாப்பழம் கூடையா காணப்படுதாம் என்று சொல்லியிருக்காங்க. இதுல நாங்க இப்ப ஏல இருக்கிற மாம்பழத்தை எக்ஸ் எடுத்தோம்னா அதுல 1 கூடி இருக்கும். அப்ப கொய்யாப்பழத்தின் எண்ணிக்கை எக்ஸ் ஆக 1. அப்ப இவ்வளவு பேர் கூட்டினா வாரது 2x ஆக 1. அடுத்தது மாம்பழத்தின் எண்ணிக்கை எக்ஸ் எடுத்தோம்னா 2 கூடி இருக்கும். அப்ப 2x பில இருக்கும். அப்ப இது 2 கூட்டினோம்னா 2x ஆக 2 கிடைக்கும். அடுத்த சீல மாம்பழத்தின் எண்ணிக்கையில 3 கூடினா சீல மாம்பழத்தை எக்ஸ் எடுத்தோம்னா அல்ல 3 கூடி காணப்படும். அப்படியேண்டா அல்ல 3 கூட்டினோம்னா எக்ஸ் ஆக 3 கிடைக்கும். அப்ப இது அவ்வளவு கூட்டணும். இப்ப நான் கூட்டினோம்னா 2x ஆக 3 கிடைக்கும். இதுல கேட்டிருக்கிற 96 இருக்கணுமா? அப்படி என்ன இதுல 96ல இருந்து நாங்க இரட்டை எண்ணை வச்சு பார்க்கணும். அப்ப 2 கழிச்சோம்னா 94 எதால வகுப்படுதுன்னு பார்க்கணும். எதால வகுப்படுதுன்னு பாக்குறேன்டா இதுல அப்படியே கூட்டுத்தொகை இல்ல வந்திருக்கிறது 2
ஒன்று 3 தந்திருக்காங்க. அப்படியேண்டா நாங்க இதுல எது இரட்டை எண்ணோ அந்த இரட்டை எண்ணாலதான் 94 வகுக்கலாம். அந்த இரட்டை எண் எதுன்னு பார்த்தோம்னா 2 தான் இரட்டை எண்ணாக காணப்படுது. அதுவும் பி கூடையில் இருக்கிறது தான் இரட்டை எண்ணாக காணப்படுது. அப்ப பி கூடையில இருக்கிறது தான் 96 வரும் சார். வெரி குட். எப்படி பாராட்டுறேன்னு தெரியல. நான் இந்த காணொளி தயாரித்து வைத்திருக்கிறேன். இன்று பகலளவில் அதை அதாவது வெளியிலே இருக்கிறேன். ஆனா அதே கேள்வியிலே நான் எப்படி விடவிளக்கம் அளித்திருக்கிறேனோ அதே முறையிலே இந்த பிள்ளையும் விடையளித்திருக்கிறது. உண்மையிலேயே மனதார சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு சிறந்த ஆசிரியர் மாணவர்களை முதுகுல தட்டி உற்சாகப்படுத்துறது அவன் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு. இந்த மாணவர் சொன்ன விளக்கம் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இருக்கா தெளிவுபடுத்துறேன். ஏபிசி என்ற 3 கூடையில மாம்பழங்கள் இருக்கு. ஏயில இருக்கிற மாம்பழங்களின் எண்ணிக்கையை விட ஒரு கொய்யாப்பழம் கூட இருக்குது. பியில இருக்கிற மாம்பழங்களின் எண்ணிக்கையை விட 2 கொய்யாப்பழம் கூடுதலாக இருக்கின்றது. சி கூடையில் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையை விட 3 கொய்யாப்பழங்கள் கூடுதலாக இருக்கின்றன. அப்ப அவர் இதன் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாதபடியால் மாம்பழங்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என கொண்டோமாயிருந்தால் ஏ கூடையில எக்ஸ் அளவு மாம்பழமும் கொய்யாப்பழங்கள் எக்ஸ் ஆக 1. அடுத்தது இரண்டாவது பி கூடையில எக்ஸ் அளவு மாம்பழமும் எக்ஸ் ஆக 2 கொய்யாப்பழமும் இருக்கின்றன. மூன்றாவது கூடையில சியில எக்ஸ் அளவு மாம்பழங்களும் எக்ஸ் ஆக 3 கொய்யாப்பழங்களும் இருக்கின்றன. அப்ப எங்களுக்கு தெரியுது எக்ஸ் என்பது 2x என்பது சமம் இரட்டை எண். அப்ப முதலாவதுல 2x ஆக 1 என்றால் அது ஒற்றை எண். பிறகு அடுத்ததுல 2x ஆக 2 என்றால் 2x என்பது சமம், ஆனா ரெண்டும் இரட்டை எண் தானே, அப்ப அது இரட்டை எண். மூன்றாவது கூடையில சி கூடையில எக்ஸ் ஆக 2x ஆக 3 என்றால் 2x சமம் 3 என்பதுல ஒரு ஒற்றை எண். அப்ப அது முதலாவது கூடையும் மூன்றாவது கூடையும் உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை அதாவது ஒற்றை எண்ணாகத்தான் இருக்கும். இரண்டாவது கூடையில உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை தான் இரட்டை எண்ணாக இருக்கும். அது 96 என்றபடியால் பி கூடை என்பது மிக உன்னதமான தெளிவான விடை. அது ஒரு குழந்தை 10 வயது குழந்தை சொல்வது மிகவும் பாராட்டத்தக்கது. சரி சரவண், உங்களை மிகவும் வாழ்த்தி கொண்டு, ஆனா அதற்காக சரக்கணம் ஏறி தொடர்ந்து படிக்காமற்றாதவங்கோ இன்னும் முயற்சி செய்யணும். ஏனென்றால் நிறைய தேடுங்கோ. அதாவது கல்வியில தேட வேணும். தொடர் முயற்சி, உற்சாகம். அந்த முயற்சி உங்களை சிறப்பான வெற்றி கேட்டு செல்லும். 5ஆம் ஆண்டு மட்டுமல்ல, பிறகும் தொடர்ச்சியாக கற்க வேண்டும். சரி, இப்போ 11வது கேள்விக்கு விடவிளக்கம் சொல்லுங்க சரவண். 11வது கேள்வி, ஒரு ஏ ஒரு பி அதிக முக்கோண வடிவங்களை கொண்ட ஒரு யாது, அதில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது என்று கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல நாங்க முதலாவது ஒரு ஏல பார்க்க போறோம். ஒரு ஏல எத்தனை முக்கோணிகள் இருக்கு தனித்தனியா பார்த்தோம்னா ஒரு சதுரம் மாதிரி இருக்கு. அந்த சதுரத்துல தனித்தனியா பார்த்தோம்னா 4 இருக்கு. 2 சேர்த்து பார்த்தோம்னா 4 இருக்கு. அடுத்து 3 சேர்க்கலாம், 4 சேர்க்கலாம். அப்படி என்றால் 4 4 8 இருக்கு. அப்ப ஒரு சதுரத்துல 8ன்னா 3 சதுரத்திலையும் 3 24 இருக்கு. அடுத்தது அதுல இந்த அரைவாசி பங்கா நாங்க சேர்க்கைக்குள்ள ஒரு முக்கோணி கிடைக்கும். அப்படி என்ன முதல் 2 சதுரங்கள்லயும் அரைவாசி பங்கா சேர்க்கைக்குள்ள 2 முக்கோணிகள் கிடைக்கும். அடுத்தது 2வது 3வது சேர்த்தோம்னா அரை பகுதியா பார்க்கக்குள்ள 2 முக்கோணிகள் சேரும். அப்ப 2 2 4. அப்ப 24ஓட 4 சேர்ந்துச்சுன்னா 28 முதலாவதுல இருக்கு. அடுத்த ஒரு பில இருக்கிறது 1 2 3 4 5 6 போடணும். மொத்தத்தையும் கூட்டணும். 1 2 3 3 6 6 4 10 10 15 15 6 21. அப்ப ஒரு பில 21 இருக்கு. இதுல அதிக முக்கோண வடிவங்களை கொண்ட ஒரு யாதுன்னா கேட்டிருக்காங்க. அதுல முக்கோணியையும் கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு ஏல தான் அதிகமாக காணப்படுது. அதுல 28
முக்கோணிகள் காணப்படுது. அப்ப ஒரு A 28 ஆன முதலாவது விடை சார். ஓ, ஒரு பீல எத்தனை முக்கோணிகள் பாப்பன்? ஒரு பியில 21 முக்கோணிகள் சார். 21. வெரி குட், வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் இதை வினாவை அவர் மிக தெளிவாகத்தான் சொன்னார். நான் என்னுடைய கடமைக்கு நான் சொல்கின்றேன். இப்ப பாருங்கோ, இதுல 3 சதுரங்களுக்கு சாய்கோடுகள் 2ஆக இருக்கின்றது. அப்ப நாங்கள் அந்த கோடுகளை பிரிப்பதன் மூலம் இதுக்குள்ள ஒவ்வொரு சதுரத்துக்களையும் 8 முக்கோணம் இருக்கின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி 8 முக்கோணம் என்றால், ஒன்றொன்றாக தெரிகின்ற 8 முக்கோணமும் எதிரெதிராக தெரிகின்ற 2 உள்ள முக்கோணங்கள் 4 இருக்கின்றது. ஒன்றொன்றாக 4 முக்கோணங்கள், 2 2ஆக 4 முக்கோணங்கள். அப்ப ஒரு அடைப்பிலே 8 முக்கோணம் இருக்கின்றது. அப்ப 8 24. அதுக்கு பிறகு ஒரு 4 முக்கோணிகள் எந்த வடிவிலே இருக்கின்றது என்றால், நான் அதை கீழ்காட்டுறேன் பாருங்கோ. இப்படியாக ஒன்று, அடுத்தது இப்படியாக ஒன்று பெருசாக நான் கீழ்த்தது. அதுக்கு மேலேயே கிரைக்குள்ளே உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்காது, கவனித்துக் கொள்ளுங்க. இப்படியாக அடுத்ததுல 2 இருக்கின்றது. அப்ப 4 மேலதிகமாக இருக்கின்றது. அப்ப மொத்தம் 28. அடுத்த பியில இதுல 1 2 3 4 5 6 என்ற 6வது முக்கோணம். 6வது முக்கோணம் உங்களுக்கு காண தெரியும். 6 7 பெருக்கி 2ஆல் வகுக்கிறது. 6 7 42, 42 2ஆல் வகுத்தா 21. அப்ப கேள்விக்கான விடை முதலாவது என்பது மிக தெளிவான விடை. சரி, அடுத்த 12வது கேள்விக்கு விடவிலக்கம் சொல்லுங்க சருண். 12வது கேள்வி, உருவில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கையாளர் கேட்டிருக்காங்க. இதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 போடணும். முதலாவது தனித்தனியா 9 இருக்குது. அடுத்த இடமிருந்து வலமாக நாங்க 2 2ஆ சேர்த்து பார்த்தோம்னா 1 2, அடுத்தது 3ஐயும் சேர்த்து பார்த்தோம்னா 1. அப்ப 3 இருக்கு இடமிருந்து வலமாக பார்க்கல. அப்படி அடுத்த 2க்கும் வரும். அப்படின்னா 3 9 இதுலயும் இருக்கும். அப்ப 9 9 18 வந்துட்டு, அடுத்தது மேலிருந்து கீழாக ஒரு பட்டியா பார்க்கல. இதுல 2 2 சேர்த்து 1 2 இருக்கு. அடுத்த 3ஐயும் சேர்த்து 1 இருக்கு 3. அப்ப இதுக்கு 3 படி 3 9 இருக்கு. அப்ப 18 9 27 வந்துடும். அடுத்து நாங்க பார்க்க போறோம், இந்த இடமிருந்து வலமாக 2 2 சேர்த்து வாரதுல அந்த 2 2 சேர்த்து 4 1 2 4 5, அடுத்து 2 3 5 6, அடுத்து 4 7 5 8 5 6 8 9 பார்க்க போறோம். அப்படி இருக்கிறது 4 இருக்கு. அப்ப இந்த 4 சேர்த்தோம்னா 31 விடையாக வரும். அடுத்து நாங்க பார்க்க போறோம் 3 3 சேர்த்து. 3 3 சேர்த்து பார்த்தோம்னா 3 3 சேர்க்கைக்குள்ள 2 வரும். அப்ப அந்த 2ஐயும் சேர்த்தா எத்தனை வரும்டா 33 கிடைக்கும். அடுத்தது இந்த 2 2 படி சேர்த்து பார்த்தோம்னா 2 கிடைக்கும். அடுத்தது அந்த முழுவதும் சேர்த்து பார்த்தோம்னா 1 கிடைக்கும் 3. அப்ப இன்னும் 3 சேர்த்தோம்னா 36 செவ்வகங்கள் கிடைக்கும். அப்ப 36 ஆன முதலாவது விடை சார். வெரி குட். ஆனால் இதை நீங்க 1 2 என கண்டிருப்பீர்களா என்றால் இலகுவாக கண்டிருக்கலாம். பரவாயில்லை, நான் உங்களுக்கு விளக்கம் தர்றேன் பாருங்கோ. 12வது வினாவுக்கு நாங்கள் ஒரு செவ்வகமாக இருக்கிறது எத்தனை, 2ஆக இருப்பது எத்தனை, அல்ல மேல்கீழாக, சரி 2 மேல்கீழாக இருக்கலாம். அதே மாதிரி 3ஆக இருக்கிறது எத்தனை, 3 என்றால் அது இதா மேல்கீழாகவும் இருக்கலாம், நிறையாக இருக்கலாம். அடுத்தது 6 வருவது எத்தனை என்பது 6 வருவது, அதையும் நீங்கள் மேல்கீழாக இருக்கலாம், நிதியாக. நான் நிதியாக குறித்து காட்டுகிறேன். 6 வருவது எத்தனை, அதாவது முக்கோணங்கள் 1 2 3 6 இல்லை, 6 வருவது அடுத்து பார்ப்போம். 4 வருவது எத்தனை, 9 வருவது எத்தனை என்று பார்க்கிற போது எங்களுக்கு இலகுவாக விடையை கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இதுல 6 வருவது, இனி இதுல 4 வாரதும் வரும் தானே, 4 செவ்வகமா வரும். புள்ளி வந்தா 4 செவ்வகமா வரும். மற்ற முழுவதும் சேர்ந்தது 9 வரும். அப்ப நாங்க அது எண்ணிக்கையை பார்த்தால் 1 வாரது 1 2 3 4 5 6
7 8 9. அப்போ ஒன்று வாரது 9. அப்புறம் இவ்விரண்டு வாரது எத்தனை என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இங்க பாருங்கோ, ஒரு வரிசையில நிறையாக பார்த்தா 2 வரும், அடுத்த வரிசையில நிறையாக பார்த்தா 2 வரும், அடுத்த வரிசையில 3ஆவது வரிசையில நிறையாக பார்த்தா 2 வரும், மேலிருந்து கீழாகவும் நிறையாக பார்த்தா 2 வரும், அடுத்த 2 அடுத்த 2, அப்போ 12 வருகின்றது. 2 கட்டங்கள் உள்ளது. அடுத்த 3 கட்டங்கள் உள்ளது. இதுல பாருங்கோ, இதுல ஒரு வரிசையில 1 2 3 4 5 6 6ஆக இருக்கின்றது. 3 உள்ளது. இனி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 4 உள்ளது என்பது இங்கே இதிலே 1 இதிலே 2 இதிலே 3 இதிலே 4 இதிலே 5 இதிலே 6ஆக இருக்கின்றது. அப்ப அது 6ஆக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இதை பார்க்கிறோம், 9 உள்ளது, 1 இருக்கின்றது. எல்லாவற்றையும் கூட்டி விடுவோமாக இருந்தால் எங்களுக்கு 36 என்ற விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது. அதாவது இந்த இடத்துல நான் மாணவன் சர்வுனை மிகவும் பாராட்டி கொண்டு நான் வகுப்புக்குள் நேரடியாக வருகின்றேன். உங்களுடைய முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. 2ஆம் பக்கத்துல நீங்கள் 90 புள்ளிதான் எடுத்திருந்த நீங்கள் 4 புள்ளிகள் குறைவாக எடுத்த நீங்கள் எந்த கேள்விகள்ல தவறு விட்டீர்கள் என்றதை சொல்லுங்க சரவண். அதாவது 2ஆவது பரீட்சைத்தாள் எந்தெந்த கேள்விகள்ல நீங்க தவறு விட்டீங்க சொல்லுங்க. எத்தனையாம் பக்கம் அப்பன்? 3ஆம் பக்கத்துல எந்த கேள்வியில தவறு விட்டீங்க? 18வது. ஒரு வரிசையில் நிற்கும் அகிலா இந்த பக்கமாக எண்ணினாலும் 25ஆவதாக நிற்கின்றாள். அவளது தனது இடதுபுறமாக 4 இடங்களுக்கு இடம் மாறி நின்றாள். தற்பொழுது வலதுபுறமாக எத்தனையாவதாக நிற்கின்றாள். அவளுக்கு இடதுபுறமாக நிற்பவர்களின் எண்ணிக்கை யாது என்பதற்கு முதலாவது விடைதான் பொருத்தம். நீங்க இதை போட்டீங்க. இது 3ஆவது விடியா? அது தவறு. சரி, ஓகே. அடுத்த இந்த கேள்வியில நானது பக்கம் வருகின்ற போது தெளிவாக விளக்கப்படுத்துறேன். அடுத்த இந்த கேள்வி எந்த பக்கம்? 23வது. கவிஷன் கவனன் ராமன் பாலன் ஆகியோர் 5ஆந்தர பிள்ளைகள். அவர்கள் தங்கள் நிறைகள் இந்த ஒப்பிட்டு சொல்கிறார்கள். ராமன் பாலன் என்றாதான் அதுக்கு விட. நீங்க இதை போட்டீங்க. சரி, அடுத்த 3ஆவது எது தவறு விட்டீர்கள்? தவறு. 2ஆவது விட தான் பொருத்தமானது. அடுத்தது இந்த பக்கம் 5ஆம் பக்கத்துல சார் 26 எத்தனையாவது கேள்வி? 26 27. ஓ, 26 என்பதற்கு ஏ பாத்திரத்தில் உள்ள அரிசியில் அரிவாசியை 2 சம பாகங்களாக பிரித்து சீதியில இடுதல் வேண்டும். அதான் போல. அடுத்த 27 அகமது காசிம் என்றதுல எதிரெதிர் கலர் என்பது வெள்ளைக்கு கருப்பு எதிர் என்றதை கருத்துல கொண்டு பச்சை என்ற விடை பொருத்தமானது. சரி, பரவாயில்லை. உங்களோட முயற்சி பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது. இப்பொழுது நான் நேரடியாக கடந்த வகுப்பில் மாணவர்களிடம் நடத்தப்பட்ட என்னுடைய எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சைத்தாள் 2 2ஆம் பக்க வினாக்களுக்கு இந்த பரீட்சைத்தாள்ல 100க்கு 90 புள்ளிகளை பெற்ற இதொரு முன்னோடி பரீட்சை தான். ஆனா இதே போலதானே அரசு பரீட்சையும் வேறு விதத்துல வரும். இதே கல்வி வரும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதே தழுவல்களாகத்தான் இருக்கும். அரச பரீட்சையில எவ்வளவு 14 தலைப்பில கேட்கப்படுற மாதிரி இதே தழுவல்களாகத்தான் இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான் உண்மையான கருத்தம். அப்ப இந்த மாதிரியான ஒரு வினாத்தாள்ல சரவணன் என்ற மாணவன் 90 புள்ளிகள் பெற்றிருக்கின்றான் என்றால் 4 கேள்விகளுக்குத்தான் விட பிழையாக வழங்கியிருக்கிறார். அப்ப இந்த பக்கத்தில் இருக்கிற அனைத்து கேள்விகளுக்கும் சரவணன் சரியாக விடையளித்திருக்கின்றபடியால் நான் இந்த சரவணன் என்ற மாணவனுக்கு இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற சந்தர்ப்பம் வழங்குகிறேன். சரவணன், ஆரம்பியுங்க பார்ப்போம்.
ஆறாவது கேள்வி, சட்டத்தை கருத்துள்ள சொற்கள் 1, 2, 3 நிறைகளில் உருவாகுவதற்கு இடம்பெற வேண்டிய எழுத்துக்கள் கொண்ட அடைப்பு எது என்று கேள்விப்பட்டிருக்காங்க. இதுல ஆறு சொற்கள் தந்திருக்காங்க எல்லா விடையிலையும். அதுல முதலாவது விடையில ரு, து, என்று தந்திருக்காங்க. இதுல நாங்க இது முதலாளி இப்படி இருக்கிற மாதிரி எல்லாம் போடலாம். இதுல குழம்பியும் இருக்குது, அதையும் எடுத்து போடலாம். இப்ப முதலாவது அசிங்கம் வரும், அதுல ஆனா வரும். அடுத்தது அசி இங்கன வரும். அடுத்தது காணா உம்மன வரும். அசிங்கத்துல ஆனா இங்கன உம்மன வந்துடும். அடுத்த வரையில துன்பம் என்ற சொல் வரும். அது தூ அதுல தூணாவும் பானாவும் வந்துடும். அடுத்ததுல துரும்பு என்று வந்துடும். அதுல ரூனா போயிடும். அப்படி என்ன முதலாவது சொச்சோடையே சரியாக இருக்குது. அப்ப முதலாவது விடை ஆறாவது கல்விக்கு சரியான விடை சார். வெரி குட், வாழ்த்துக்கள், சரியாக சொன்னீர்கள். அசிங்கம், துன்பம், துரும்பு என்றது இடமிருந்து பலமாக வருகின்ற 3 சொற்கள். அதாவது இங்க கேட்கப்படுகிறது நிறைகளில் என்றுதான் கேட்கப்படுது. நிரல்களில் ஏற்கனவே சின்னது கம்பம் என்ற சொல் இருக்கின்றது. இடமிருந்து பலமாக பூர்த்தியான ஒரு சொல் இருக்கு பல்லென்று. கீழிருந்து மேலாக புல் என்ற சொல்லும் இருக்கின்றது. அவைகள் அல்ல. எங்களுக்கு கேட்கப்பட்டது அசிங்கம், துன்பம், துரும்பு என்ற சொற்கள். அதற்குரிய எழுத்துக்கள் முதலாவது அடைப்பில தான் இருக்கின்றது, வட்ட அடைப்பிலே. அதை சரியாக சொன்னீர்கள். அடுத்த கேள்வியை சொல்லுங்க சருண். ஏழாவது கேள்வி, இவ்வுருவில் முழுமையான வடிவங்களும் முழுமையற்ற வடிவங்களும் இடம்பெறும் எண்ணிக்கைகள் முறையே என்று கேள்வி கேட்டிருக்காங்க. முழுமையான வடிவங்களை வேண்டா. இதுல முக்கோணிகள் முழுமையா இருக்கிறது 1, 2, 3 முக்கோணிகள் முழுமையா இருக்கு. அடுத்தது வட்டம் எத்தனை முழுமையா இருக்குன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4 வட்டம் முழுமையா இருக்கு. அப்ப இதுல முழுமையா இருக்கிறது மொத்தமாக 7 முழுமையாக இருக்குது. அப்ப அடுத்த முழுமை அற்ற வடிவங்கள் கேட்டிருக்காங்க. முழுமையற்ற முக்கோணியில 1, 2 அந்த கொம்பா வந்திருக்கிறது. அடுத்தது முழுமையற்ற வட்டங்கள் அந்த கால வந்திருக்கிறது 1, 2 அது 2. அடுத்தது அந்த செவ்வாய் வந்திருக்கிறது, அதுல அந்த ஒரு பக்கத்துல வளைவா வந்திருக்கு. அப்ப அதுவும் முழுமையா இல்ல, அது உண்டு. அப்ப மொத்தமா 5 முழுமையற்றதான் காணப்படுது. எல்லாம் முறையே கேட்டிருக்காங்க. முழுமையான வடிவம் முழுவதும் முழுமையற்ற வடிவம் 5மான முதலாவது விடை சார். அப்ப முதலாவது விடை மிக பொருத்தமானது. இங்க முறையே என்று கேட்கப்பட்டபடியால் முழுமையான வடிவங்களை முதலாவதும் முழுமையற்ற வடிவங்களை 2ஆகவும் அவர் தந்தார். அதற்கு முழுமையான வடிவம் முழுமையற்ற வடிவங்களுக்குரிய அதாவது கணக்குகள் என்ன காரணம் அது முழுமையற்ற இருக்கின்றது என்பது முக்கோணம் மேலே இருக்கிற முக்கோணம் 2ம் ஒரு பக்கம் வளைகோடாக இருக்கின்றது. காதுகளாக இருக்கின்ற வட்டங்கள் 2 ஒரு பக்கம் வளைவாக இருக்கின்றது. மற்ற செவ்வகமாக இருப்பதும் ஒரு பக்கம் ஒரு நீள பக்கம் வளைகோடாக இருக்கின்றது. அப்ப அந்த 5 தவறு. அப்ப முறையே என்று கேட்டபடியே தான் முதலாவது விடியை சொன்னார். முறையே இல்லாவிட்டால் 2வது விடியும் பொருத்தமானதாகத்தான் இருக்கும். இங்க முறையே என்று முழுமையான வடிவமும் முழுமையற்ற வடிவங்கள் கேட்கப்பட்டபடியால் முதலாவது விடை பொருத்தமானது என்பது சருணின் பொருத்தமான விளக்கம். நன்று. இப்பொழுது 8வது கேள்விக்கு சருண் விட விளக்கம் சொல்லுங்கப்பன். 8வது கேள்வி, குறியீடு வட்டம் முக்கோணி முக்கோணி ஸ்டார் என்பது 2, 2, 4, 1 என குறிக்கின்றது. அடுத்தது ஸ்டார் ஸ்டார் முக்கோணி வட்டம் என்பது 4, 1, 4, 2 குறிக்கின்றது. ஆயின் 1, 2, 4, 8 குறிப்பது எது என்று கேட்டிருக்காங்க. முதலாவது குறியீட்டுல முக்கோணி 2 தடவைகள் வந்திருக்கு. அந்த நம்பர்ல 2 தடவை வந்திருக்கு. அப்ப முக்கோணியின் பெருமானம் 2 எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது அந்த ஸ்டார் ஸ்டார் முக்கோணி வட்டம் இருக்கிறதுல 4 தடவைகள் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டாரும் 2 தடவைகள் வந்திருக்கு. அப்ப ஸ்டார் என்ற பெருமானம் 4 தெரிஞ்சிருக்கு.
இப்ப இதுல சொல்லியிருக்கிறது 1 2 4 8ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 8 உங்களுக்கு தரவே இல்லை. அப்ப 8 வேற ஒரு வடிவமா இருக்கணும். அதுல 1க்கு எத்தனை நம்பர் நாங்க காண்றதுக்கு இதுல 2 2ன்னு தெரிஞ்சிச்சு. இங்க ஸ்டார் 4ன்னு தெரிஞ்சிச்சு இந்த முதலாவது தரவுல. அதுல வட்டம் தான் மிஞ்சி இருக்கு. இதுல 1 தான் மிஞ்சி இருக்கு நம்பர்ல. அப்ப வட்டத்துக்கு 1ன்னு தெரிஞ்சிட்டு அப்ப இதுல வட்டமும் இருக்கணும். அடுத்த 2வது 2ன்றதுக்கு முக்கோணம் இருக்கணும். அடுத்தது 4ன்றதுக்கு ஸ்டார் இருக்கணும். அப்ப 8க்கு தான் வேற ஒரு வடிவம் ஒன்று இருக்கணும். முதலாவது பார்த்தோம்னா 2 ஸ்டார் வந்ததுனால அது புல. ஏனென்றா 2 ஸ்டாருக்கு 4 தான் பெருமானம். இதுல 4 2 தடவை வரல, ஒரு தடவை தான் இருக்கு. அப்ப முதலாவது புலையானது. அடுத்த இரண்டாவது விடை ஸ்டாரும் சரி, முக்கோணம் சரி, வட்டம் சரி. இந்த வட்டத்துக்குள்ள கொஞ்சம் நிறந்தீட்டின வட்டம் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல. அப்படின்னா இந்த விட சரியாக காணப்படுது. அடுத்ததுல 2 வேறுபட்ட வடிவங்கள் வந்திருக்கு. ஆனா இதுல 3க்கு உங்களுக்கு தெரியும் இந்த 2 வடிவங்கள். ஆனா இதுல 2 வேறுபட்ட வடிவம் வந்திருக்கிறதால 3வது விடையும் இல்ல. அப்ப 2வது விடை சார். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். அதாவது ஒரு ஆசிரியர் விளங்கப்படுத்துற அதே தெளிவோட ஒரு மாணவ 10 வயது குழந்தை விளங்கப்படுத்துவது மிகவும் மகத்தான செயல். மனமு வந்து பாராட்டு. ஏனென்றால் இந்த பிள்ளை இந்த பரீட்சைத்தாள 190 புள்ளிகள் எடுத்தத பிள்ளை எங்கேயோ இருக்கு, ஆசிரியர் எங்கேயோ இருக்கின்றார். ஆனா பிள்ளை பரீட்சை செய்கின்ற போது ஆசிரியர் மேற்பார்வை செய்து கொண்டுதான் இருந்தார். அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஆசிரியர் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். எக்காரணம் கொண்டும் பரீட்சைத்தால முதல்லயே பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்களே பிள்ளைகளை சில தவறான வழியில நடத்தாதீங்க கொண்டு அதை பெற்றோர் சரியாக மேற்கொண்டார்கள். அப்ப இந்த பிள்ளை அந்த பரீட்சைத்தாளை நேற்று ஆசிரியர் மேற்பார்வையில செய்த பிறகு 90 புள்ளிகள் பெற்றதாக அறிவித்து இருந்தார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் வகுப்பறையிலே அவர் நடந்து கொள்கிற விதமும் கேள்விகளுக்கு விடையளிக்கிற விதமும். இப்பொழுது கூடி இந்த கேள்விகளுக்கு இதுல பாருங்கோ, 2 2 4 1க்கு பிரதியீடாக வடிவங்கள் தந்திருக்கு. அதிலே அவர் சொன்னார் 2 2க்கு 2 தரம் முக்கோணம் வந்தபடியா 2ஐ குறிக்கின்றது. ஆனால் 1 எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்ததாக 4 1 4 2 என்ற இடத்துல 2 4 இருக்கின்றபடியால் ஸ்டார் என்றதை 4ஐ குறிக்கின்றது. அப்ப முதலாவது இப்ப 4 ஸ்டார் குறித்தால் வட்டம் என்பது 1ஐ குறிக்கின்றது என்று சொல்லி, அப்போ 1 2 4க்கு தெரிகின்றது. கேள்வியில உள்ள 8க்கு என்ன குறியீடு என்று தெரியாது. அது ஏதாவது ஒரு குறியீடாக ஒரு வடிவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 2வது விடையில வட்டத்துக்குள்ள புள்ளியே அவர் 8 என குறிப்பிட்டிருந்தார். இது மிகவும் அவருடைய நுட்பமான அறிவையும் திறமையையும் பறைசாற்றுகின்றது. ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்து இன்னும் நல்ல பெறுபேறு பெறணும். அடுத்த கேள்விக்கும் விட சொல்லுங்க சரவணன். ஓம் சார். 1லிருந்து 550 வரையிலான எண்ணும் எங்களில் 4க்கு முன் அல்லது பின் 5 வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை உள்ளன கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல 1லிருந்து 50 வரை 550 வரைன்னா பார்க்கலாம். முதலாவது இதுல 45 என்ற நம்பர் வரும். அது 4க்கு பின்னா இருக்கு 5. அப்படின்னா அது ஒன்று. அடுத்த 54 ஒன்று. அடுத்தது 145 ஒன்று. 154 ஒன்று. 245 ஒன்று. 254 345 354 445. அடுத்தது 450 459 வரையும். அடுத்தது 540 549 வரையும் இருக்கும். இதுல நாங்க எத்தனை என்ன போறோம்? 1 2 3 4 5 6 7 8 9 இப்ப வந்துட்டு அடுத்தது 450 450 வரையும் 10 எண்கள். அடுத்தது 540 549 வரையும் 10 எண்கள். 10 10 20 20 9 29. அப்ப 29 ஆன 2வது விடை சார். வெரி குட், வாழ்த்துக்கள். அதாவது 1 550 வரையில உள்ள 4க்கு முன்னும் பின்னும் வரக்கூடிய 5, 4க்கு முன்னுக்கும் பின்னும் 5 வரக்கூடிய 5க்கு முன்னுக்கும் பின்னும் வரக்கூடிய 4 என்பதும் பொருந்தும்.
அப்ப அந்த வகையில எத்தனை இருக்கு என்று கேட்கப்பட்டது. இது ஒரு இலக்கத்துல வர முடியாது. 2 இலக்கத்துல 45, 54க்கு வரலாம். பிறகு 3 இலக்கங்கள்ல 145, 154, 145, 154க்கு வரலாம். 245, 254க்கு வரலாம். 345, 354க்கு வரலாம். அப்ப இதுல மொத்தம் 8 வந்து விட்டது. பிறகு நாங்கள் பார்த்தோம் என்றால் 445 இருந்து 45 ஒரு தடவை வரலாம். அது 445 ஒரு தடவை, 450 இருந்து 459 வரையில 10 தடவைகள், பிறகு 540 இருந்து 549 வரையில 10 தடவைகள். மொத்தமாக இதில் வரக்கூடிய தடவைகளின் எண்ணிக்கை 29 என்பது பொருத்தமான விடை. இப்ப இந்த மாணவனுக்கு சிறிது ஓய்வு கொடுத்துவிட்டு நான் அடுத்து 10 இருந்து 12 வரையிலான கேள்விகளுக்கு விடை விளக்கம் கேட்கப் போகின்றேன்.